ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரியாக்ஷன் வீடியோ தான். நம்ம நண்பர் வந்து புதுசா சேனலுக்கு வந்திருக்காப்ல. அவர் பேரு வெங்கடேஷ். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? உங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ. ராமசாமி பண்ணையிலே ஈயா ஈயா ஹோ, அந்த பண்ணையில் பற்பல பூனைகளா ஈயா ஈயா ஹோ, அங்கே மியாவ் மியாவ் மியாவ், இங்கே மியாவ் மியாவ் மியாவ், அங்கே மியாவ் இங்கே மியாவ், அங்கும் இங்கும் மியாவ் மியாவ். ராமசாமி பண்ணையிலே ஈயா ஈயா ஹோ. இந்த டீச்சர் முதல்ல ஒரு ஒரு வீடியோல தெரியாதா? இது என்னடா குண்டால, என்னடா இட்லி குண்டால அப்படின்னு ஒரு புள்ள. அது இந்த டீச்சர் தான். இது மாதிரி நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது ஓகே. அடுத்து வந்து அடுத்த வீடியோ. உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு என்னை மன்னித்து விடு. இனி கனவில் கூட வரமாட்டேன். இழப்புகள் என் பக்கமாகவே இருக்கட்டும். சந்தோஷம் கடைசி வரை உன் பக்கமாகவே இருக்கட்டும். சந்தோஷமாக இரு. யாருக்கு சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க? எனக்கா? எனக்கு எதுக்குடா சொல்லியிருக்காங்க? எக்ஸுக்கு சொல்றாங்க. நான் சொல்றேன் எக்ஸ் கிட்ட சந்தோஷமாகவே இரு, இழப்பு என் பக்கத்தாவே இருக்கட்டும், இதெல்லாம் உன் பக்கத்தாவே இருக்கட்டும். இது ஒரு அல்டிடா. என்னடா பாத்தியா இல்லையா? நீ எப்படி தண்ணி குடிப்ப? கையை பிரஸ் பண்ணிட்டு, சரி கையை பிரஸ் பண்ணிட்டு இன்னொரு கையில பிரஸ் பண்ணிட்டு, இது ஏன் அப்புறம் இவங்க ஏன் என்ன யாருமே வந்து வடக்கன் சும்மா சொல்றாங்க. வந்து இந்த இது மாதிரி விஷயத்துல மட்டும்தான் நம்ம ஆளுங்க வந்து இந்த நீட்ல தான் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. நீட்ல தான் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. மற்றபடி வந்து கொஞ்சம் நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் அறிவானவங்க தான். அதுக்குன்னு இவங்க ஒருத்தவங்களை வச்சு எல்லாரையும் முடிவு பண்ண முடியாது. ஆனா இப்படி கொஞ்சம் மெஜாரிட்டி அங்க இருக்காங்க. ஏசி போட்டு நான் ஏசி போடாத அதான் உனக்கு வித்தியாசம். எனக்கும் அதுக்கும் உனக்கும் வித்தியாசம். வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணியா பண்ணிக்க, டிஸ்மிஸ் பண்ணியா பண்ணிக்க. 5000 வச்சா பதார்த்த கடை வைப்பேன். 5000 வச்சா 5000 வச்சா 10,000 கடை வைப்பேன். மல்லிகை கடை வைப்பேன். 5 லட்சம் வச்சா ஃபேன்சி ஸ்டோர் வைப்பேன். உன்னால முடிஞ்சா பண்ணிக்க. நீ எத்த கடை நீ மல்லிகை கடை வச்சு என்னையே நீ திட்டியா? இந்த சேஷனை விட்டு நான் உன்னை எப்படி டிஸ்மிஸ் பண்றேன்னு பாரு. டேமேட் பண்ணிக்க. என்ன டைலாக்? என்ன படம்? என்ன டைலாக் எனக்கு தெரியல. சிங்கம். 5000 இருந்தா பட்டி கடை வைப்பேன், 50,000 தான் மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். அவனுக்கும் கை கட்டி இருக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல சூர்யா. அதான் வந்து தலைவன் வந்து அவர் செயல வச்சிருக்காப்ல. ஏசி போட்டு நான் ஏசி போடாத அதான் உனக்கு வித்தியாசம். எனக்கும் அதுக்கும் உனக்கும் வித்தியாசம். வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணியா பண்ணிக்க, டிஸ்மிஸ் பண்ணியா பண்ணிக்க. 5000 வச்சா பதார்த்த கடை வைப்பேன். 50,000 வச்சா மல்லிகை கடை வைப்பேன். 5 லட்சம் வச்சா ஃபேன்சி ஸ்டோர் வைப்பேன். உன்னால முடிஞ்சா பண்ணிக்க. நீ எத்த கடை நீ மல்லிகை கடை வச்சு என்னையே நீ திட்டியா? என்ன நீ மல்லிகை கடை வச்சுக்கிட்டு இருக்க, என்ன நீ வந்து திட்டியா? அந்த மாதிரியான நீ இந்த சேஷனை விட்டு நான் உன்னை எப்படி டிஸ்மிஸ் பண்றேன்னு பாரு. டேமேட் பண்ணிக்க. நீ வேணா முடிஞ்ச பாத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு சிங்கர். இவங்களுக்கு வந்து நிறைய லைக் வந்துச்சு நண்பர்களே, சரியான லைக். சரி வந்து பயங்கரமா பாடுவாங்க அப்படின்னு பார்த்து
நானும் இது மாதிரி மைக் எல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கு, காசு தான் இல்ல. இது எந்த காசு இருக்கு, ஆனா வந்து என் மைக்ல பாடுறாங்களா இதுல பாடுறாங்கன்னே தெரியல. சிக்கியாரே ஓடிக்கியாரே அப்படின்ட்டு. ஓகே பரவாயில்ல, திறமை இருக்கு, நல்லா பாடுறாங்க. இப்போ வந்து வேற லெவலு மேக்கப்பு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு. மேக்கப் இப்ப இதுதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்றாங்க. राधे राधे फ्रेंड्स, देखिए आज मैंने ब्राइडल मेकअप किया है जो कि वाटर प्रूफ है एसटी, और इसका मैंने बहुत कम प्राइस लिया है 4,000 रुपये। अगर आपको भी हमारा ये मेकअप अच्छा लगे तो कमेंट करिएगा। मैं जब इनकी फुल वीडियो अपलोड करूंगी तो उसमें मैं अपना एड्रेस सेंड कर दूंगी। என்ன சொல்றாங்க புரியுதா? இந்த மேக்கப் எப்படி போட்டோன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு, பார்த்தேன். இந்த மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது மேக்கப் போட்டுருந்தா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். யாருமே போட்டோ எடுக்கணும்னு ஆசையே விட மாட்டாங்க கூட. இந்த பொண்ணு எப்படிதான் மூஞ்ச கொடுத்துட்டு உட்காந்து வச்சுட்டா தெரியல. இத தைரியமா எடுத்து போடுறாங்க பாருங்க, அதுலதான் அங்க திறமை, அவங்க திறமை ஒழிஞ்சிருக்கு. இப்ப என் தலைவன் வந்துட்டான். இப்ப உள்ளவங்க எல்லாம் சும்மா நார்மலா பண்ணிட்டு இருக்காங்க. என் தலைவன் வந்து அப்பயே அப்படி. ஆனா அந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா? பொடினா பொடியோட வருவாப்ல, கம்பளம் இருக்குன்னா கம்பளம் தான் இருப்பாப்ல, எல்லாமே மாஸ்க் காட்டுவாப்ல. இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து டம்மி. இப்ப உள்ள ஒருத்தர் வீடியோ இருக்கு, அதை காட்டுறோம் உங்களுக்கு. இப்ப இவரு வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்காப்ல. நிறைய லைக் சொல்லும் போது இப்ப நிறைய பேர் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விதை என் தலைவன் போட்டு நெஞ்ச கிள்னாப்ல பத்தியா இல்லையா? அப்படி மேல வந்து விடுற அப்படின்ட்டு அந்த வீடியோல வர மாதிரி கண்மணி. வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு வீடியோ, மாசு காட்டிட்டு இருக்காப்ல. நம்ம வந்து இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங் கப்புள்ஸ் வீடியோ பார்க்க போறோம். நீங்களே பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க, காட்டுறேன். என்ன பார்த்துட்டு இருக்க? अच्छा अच्छा पानीपुरी वांगी तरेन पानीपुरी வேணும் அதோட ஹிந்தி தான் கேட்குறேன். பானிபுரி ஞாபகம் அப்புறம் உனக்கு? அங்க உருளைங்க கையில போட்டு ரசத்தை கையில கலக்கி அந்த அந்த பானிபுரி தான். இப்ப நான் தான் அந்த பொண்ணு. நான் வந்துட்டு அதே மாதிரி கேட்கவா? அந்த பொண்ணு இந்தியில கேட்ட மாதிரி அரோ கம்கா கும்கே கிம்தே பானிபூரிக்கா கருக்கா உருளைக்கிழங்குக்கா ஈட்டிங் தூஸ் தெல்ரா தூஸ் தெல்மி இஸ் கிளம்புறோ அப்படின்ற மாதிரி. அவருக்கு தான் தெரியல, ஹிந்தி தெரியலன்னா அதை எதுக்கு பேசிக்கிட்டேன். இந்த ஒரு நல்ல பாட்டை போட்டு ஸ்லோ மோஷன் போட்டா அது நல்ல வீடியோ ஆயிடுது. பாத்தியா? ஒரு பொண்ணு ஒரு ஸ்லோ மோஷன் இது இருந்தா போதும், அவன் நிறைய பேர் லைக் போடுவாங்க. நானே போட்டிருக்கேன், நானும் போடுவேன்.
இதே பொழப்பா இருந்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுல்ல. இதுனாச்சும் பரவாயில்ல. இன்னொரு வீடியோ பார்த்தேன். கப்புள்ஸா இருக்கவங்களுக்கே வெறுப்பா வருதுன்னா, அப்ப தனியா இருக்கவங்களுக்குலாம் எவ்வளவு கடுப்பா வரும். காட்டுறேன். குளிர் சரியாயிட்டு. இது எப்படி இருக்குன்னா, சரத்குமார் ஒரு படம் இருக்கு. சரத்குமார் என்ன பண்ணுவாப்புல, ஜுரத்துல வந்து நடுங்கிட்டு இருப்பாப்புல. தேவயானி வந்து மாத்திரை கொடுக்க வருவாங்க. என்ன பண்ணுவாப்புல, மாத்திரையை போடாம தேவயானி அதனால அது மாதிரி சரத்குமார் பண்ணிடுவாப்புல. அது மாதிரி இது எப்படி இருக்குன்னா, குளிருதுன்னா அவர் கொண்டாந்து ஒரு ஜாக்கெட் கொடுக்குறாப்புல. அதை வாங்கி போட்டுக்காம சூடு. என்ன பண்றது? நம்ம நம்ம நேரம் இதெல்லாம் பார்க்கணும், ரியாக்ட் பண்ணணும்னு இருக்கு. இவரு சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ, போய் பாருங்க. நல்லா பண்ணுவாரு. வாயை தர மட்டும் நல்லா ரியாக்ஷன்லாம் சூப்பரா பக்காவா இருக்கும். ஆனா கொஞ்சம் லைட்டா பிரிஞ்சு இலை ஃபுல்லா சோத்த வச்சு லைட்டா இலை ஓரத்துல லைட்டா பிய தடவி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி நம்மளாலே பண்ணிடுவாப்புல. அதான் புரிஞ்சா அந்த பொண்ணு என்னன்னா இப்ப கான்செப்ட் என்னன்னா, 2 பேரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மியூட்ல போட்டுட்டே பேசிட்டு இருந்திருக்கு அவர்கிட்ட. என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் அப்படின்றாப்ல. உனக்கு ஏதாவது புரிஞ்சா? அந்த பொண்ணுக்கும் புரியாது. ஆனா அவர் வந்து கீழதான் சப்டைட்டில் நமக்கு போட்டுறாப்புல, அதனால நமக்கு புரிஞ்சுது. இது வந்து நமக்கு தான் கிரிஞ்சா இருக்கா என்ன அப்படின்ட்டு பாக்குறதுக்காக உள்ள போய் பார்த்தா வேற பொண்ணுங்க எல்லாம் நல்லா நிறைய பேரு அந்த பொண்ணு ரொம்ப இது கொடுத்து வச்ச பொண்ணு, ரொம்ப லக்கி கேர் அப்படின்னு போட்டுருந்தாங்க. பசங்கெல்லாம் வந்து பிய பாக்குறத விட மோசமா பாக்குறானோ இந்த வீடியோ. நிறைய ஒரு வாயை திறந்தே பேசியே நான் பார்க்கல. இது ஆடு கொடுக்குறதுக்கு மட்டும் வாயை திறப்பாப்புல. அதாவது அப்புறம் என்னது அவனுக்காவது ஆடு கொடுக்கணும்னா வாயை திறந்து பேசுவாப்புல. அது மாதிரி இது மட்டும்தான் ஒரு வாயை திறப்பாப்புல. ஓகே நண்பர்களே, ஓகே அவங்க வீடியோ தான் அடுத்து திரும்பவும். நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஓ அப்படியா, இது வரேன். சொல்ற பேச்செல்லாம் கேட்பியா? வாய் ஓவரா பேசுறியா? பேசியா? சொல்லு என்ன இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப கிரஞ்சா இருக்கு. அந்த இது கான்செப்ட் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க, அது கூட ஓகே தான். எடுத்துட்டு போய் மிரட்டுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கான்செப்ட் தான் அவங்க நடிக்கிறாங்க. இது அப்படியே எடுக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிறத எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆக்ஷனை கம்மி பண்ணலாம். அதை பண்ணாம வந்து
ஒத்து 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 அப்படின்றாங்க. ஒத்து ஒத்துன்ட்டு கரப்பாம்பூச்சி பயப்படுறாங்களாம். பாய்.